நம்ம எல்லாரும் எக்ஸ்டர்னல் ஸ்கிரிப்ட் டேக் யூஸ் பண்ணியிருப்போம். அதில என்ன ப்ராப்ளம் இருக்கு? ஏன் ஏசிங்க் அண்ட் டிஃபர் ஏதாச்சும் ஒரு அட்ரிபியூட்ஸ் கண்டிப்பா யூஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட்டு எக்ஸ்டர்னல் ஸ்கிரிப்ட் பார்த்துருவோம். எக்ஸ்டர்னல் ஸ்கிரிப்ட் வந்து ஃபர்ஸ்ட்டு என்ன பண்ணா HTML பார்சிங் நடந்துட்டே இருக்கும். அப்படியே இன் பிட்வீன்ல வந்து ஸ்டாப் ஆயிட்டு, எக்ஸ்டர்னல் ஸ்கிரிப்ட் வந்து டவுன்லோட் ஆயிட்டு எக்ஸிக்யூட் ஆகும். அந்த நேரத்தில வந்து இது வந்து இங்க வந்து பிளாக் பண்ணிடும். ஸோ அதுதான் வந்து பெரிய ப்ராப்ளம் இதில. ஸோ அதுதான் வந்து இங்க போட்டிருக்கேன் பாருங்க. ரெகுலர் ஸ்கிரிப்ட்ல வந்து HTML பார்சிங் ஸ்டார்ட்டட் எக்ஸ்டர்னல் ஸ்கிரிப்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகும்போது வந்து பிளாக் ஆகிடும். அதுக்கப்புறமான லைன்ஸ் எதுவுமே வந்து எக்ஸிக்யூட் ஆகாது. ஒன்ஸ் அந்த எக்ஸ்டர்னல் ஸ்கிரிப்டில் என்ன ஃபைல் என்ன இருக்கோ அது எல்லாமே முடிஞ்சால் தான் அது பார்சிங் வந்து கண்டினியூ ஆகும். ஓகே, ஸோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். நம்ம ரோட்டில் போயிட்டே இருப்போம். ரெட் சிக்னல் போட்டாங்கன்னா வண்டி ஸ்டாப் பண்ணிவிடுவோம். அண்ட் தென் க்ரீன் சிக்னல் போட்டால் கண்டினியூ பண்ணுவோம். இங்கே ரெட் சிக்னலில் வெயிட் பண்ணணும். அதாவது நார்மல் வெறும் ஸ்கிரிப்ட் டேக் மட்டும் போட்டால் நம்ம சிக்னலில் வெயிட் பண்ணணும். ஓகே, ஸ்கிரிப்ட் டேக்கில் இருக்க ஒரு ப்ராப்ளம். ஓகே, செகண்ட் வந்து செகண்ட் ஏசிங் பார்ப்போம். இப்போ ஸ்கிரிப்ட் டேக்கில் ஏசிங் போட்டோம் அப்படின்னா வந்து இந்த HTML பார்சிங் நடந்துகிட்டே இருக்கும். அது கண்டினியூஸாக நடந்துகிட்டே இருக்கும். ஸோ அதுக்கும் எக்ஸ்டர்னல் ஸ்கிரிப்ட்டுக்கும் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. அது பாட்டு பேரலாக நடந்துகிட்ருக்கோம் ரெண்டுமே. ஓகே, இங்கே ஒரு எக்ஸாம்பிள் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா வந்து இப்போ நம்ம ஷாப்பிங் போகிறோம். ஓகே, ஷாப்பிங் போயிட்டே வந்து நம்ம ஆன்லைனில் ஃபுட் ஆர்டர் பண்ணலாம். ஓகே, அந்த எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுங்க. பேரலாக வந்து ரெண்டுமே நடக்கும். ஓகே, ஸோ அதுதான் வந்து பாருங்கள். HTML பார்சிங் ஸ்டார்டட், HTML பார்சிங் கண்டினியூஸ், அதுக்கப்புறமா தான் வந்து HTML பார்சிங் ஃபினிஷ். ஓகே, பட் இது எப்போ வேணால் நடக்கலாம். ஓகே, இப்போ நம்ம ஃபஸ்ட் ஒன்று எப்படி பார்த்தோம்? ரெகுலர் ஸ்கிரிப்ட் வந்து இது வந்து HTML பார்சிங் வந்து பிளாக் பண்ணுது. ஸோ அது இஷ்யூவாக பார்த்தோம். பட் ஏசிங்கில் என்ன இஷ்யூ அப்படின்னா வந்து இது எப்போ நடக்கும்னு நம்மளுக்கு தெரியாது. ஓகே, பட் நடக்கும். ஆனால் எந்த டைமில் எக்ஸாக்டாக நடக்கும் அப்படின்னு தெரியாது. ஸோ இதுக்காக தான் வந்து டிஃபர் கொண்டு வந்தாங்க. டிஃபர் என்ன அப்படின்னா இங்கே பார்த்தோன்னா இங்கே பாருங்கள், டிஃபர் போட்டோம் அப்படின்னா வந்து HTML பார்சிங் நடக்கும். அப்படியே பேரலாக டவுன்லோட் நடக்கும். ஸ்கிரிப்ட் டவுன்லோட், எக்ஸ்டர்னல் ஸ்கிரிப்ட் டவுன்லோட் அப்படியே எக்ஸிக்யூட் ஆகும். ஓகே, இங்கே பார்த்தோன்னா வந்து HTML பார்சிங் ஸ்டார்டட், HTML பார்சிங் கண்டினியூஸ், HTML பார்சிங் ஃபினிஷ். டிஃபர் வந்து ஸ்கிரிப்ட் ஆல்வேஸ் எக்ஸிக்யூட் லாஸ்ட். ஓகே, இப்படி இந்த எக்ஸாம்பிள் வச்சுப்போம். இப்போ நம்ம வந்து டின்னர் போகிறோம். டின்னர் போய் சாப்பிட்டு அதுக்கப்புறமா தான் டெசர்ட் எடுத்துக்கிறோம். ஸோ டெசர்ட் எப்பவுமே லாஸ்ட்டாக தான் எடுத்துப்போம். முன்னாடி எடுத்துக்க மாட்டோம் இல்லையா? இதுதான் ரெகுலர் ஸ்கிரிப்ட் டேக்கும் ஏசிங்க் டிஃபருக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். ஓகே, ஸோ நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியதுலாம் ஒன்று தான். ரெகுலர் ஸ்கிரிப்ட் டேக் போட்டோம் அப்படின்னா ஸ்டாப்ஸ் எவ்ரிதிங், எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிவிடும் அதுக்கப்புறமா வரத்தை. ஓகே, ஏசிங்க் போட்டோம் அப்படின்னா வந்து ரன்ஸ் வென்எவர், அது எப்போயாவது ரன் ஆகும், ஆனால் ரன் ஆகிடும். ஓகே, டிஃபர்னால் வந்து ரன் லாஸ்ட், ஆல்வேஸ் லாஸ்ட் டிஃபர்னா. ஸோ இது கீ டிஃப்ரென்ஸ் பார்த்துருவோம். எதுக்கெலாம் நம்ம ஏசிங்க் யூஸ் பண்ணிக்கலாம், இதெல்லாம் வந்து டிஃபர் யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு இன்னும் மோர் இன்சைட்ஸ் வேணும்னா கிளிக் பண்ணி பாருங்கள் லிங்க்கை. தேங்க்யூ.